Welcome to Miktam Bible Study. இன்றும் கூட ஒரு புதிய வேத ஆய்வை நாம் தியானிக்க இருக்கின்றோம். நாம் ஜெபத்துடன் இந்த வேத ஆய்வை துவங்கலாம். சிஸ்டர் தமிழ் செல்வி ப்ரே பண்றீங்களா? பண்றேங்க சிஸ்டர். ஸ்தோத்திர இசப்பா, ஸ்தோத்திர தகப்பனே, துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை நஞ்சோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தின கிருபைக்கும் இரக்கத்துக்கும் தயவுக்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, இதோ இசப்பா எங்கேயோ இருந்த எங்களை ஒன்று சேர்த்து இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்துறே உமக்கு நன்றி ராஜா. இதோ ஆவியானவரே, இந்த நாளிலே இசப்பா உம்முடைய வார்த்தை கேட்க ஆவியானவரே எங்களை தகுதிப்படுத்தி எங்களை ஆயத்தமா ஆவியானவரே நீர் கொண்டு வந்த கிருபைக்கு நன்றி ராஜா. இந்த தகப்பனே, இந்த வேலையிலே சப்பா ஐயா உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குற ஆவியானவரே, அப்பா ஐயா மூலமா நீங்க பேசுகிற வெளிப்படுத்துகிற வார்த்தைகள் தகப்பனே, அது எங்க இருதயத்துல தங்கி எங்க சிந்தனைக்கு கொண்டு போய் உங்களுடைய வார்த்தையில நாங்க வழி நடக்க நீர் உதவி செய்ய போவதற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிற ஆவியானவரே. ஏசப்பா ஆரம்பம் முதல் முடிவு வரை தகப்பனே எந்த ஒரு தடையின்றி இல்லாத படிக்க ஏசப்பா, நெட்வொர்க் ப்ராப்ளம் வராத படிக்க ஏசப்பா, எல்லா தடைகளையும் முறியடிக்கிற தேவன் நீர் ஒருவர் மாத்திர ஆவியானவரே. ஏசப்பா நீர் எல்லாவற்றையும் நீர் அப்பா நீர் ஆசீர்வாதமா தரப்போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறா ஆவியானவரே. அப்பா அந்த வார்த்தை மூலமா அப்பா இன்னும் அநேக ஆத்துமாக்கள் இந்த பிரேயர்ல கலந்து கொள்ள நீர் உதவி செய்யுங்கப்பா. அப்பா 1 100 100 1000ஆகவும் தகப்பனே நீர் பெருக பண்ணுகிற தேவன் ஏசப்பா. இன்னும் உடைய வல்லமையினால ஏசப்பா இன்னும் அநேக ஆத்துமாக்கள் இந்த பிரேயர்ல கலந்து கொள்ள அப்பா நீர் கிருபையா இறங்க போவதற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. அந்த பிரேயர்ல ஆவியானவரே அப்பா ஒவ்வொரு வார்த்தையும் தகப்பனே எங்களுக்கு தகப்பனே எங்களுக்கு உண்மையாயும் அப்பா உடைய சத்திய வார்த்தையின் தகப்பனே அப்ப நாங்க உண்மையா கடைபிடிக்க நீர் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறேசப்பா. அப்ப எங்களுக்கு தகப்பனே ஒவ்வொருவருக்கும் தகப்பனே அப்பா எந்த ஒரு சத்துருவினால எந்த ஒரு தொல்லைகள் இல்லாத படிக்கேசப்பா, தடைகள் இல்லாத படிக்கேசப்பா, ஆசீர்வாதமா நீர் தரப்போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆரம்பம் முதல் முடிவு வரை அப்பா எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஸ்ரீநாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர். ஐயா நம்ம பைபிள் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணலாம். அன்பானவர்களை இன்னொரு வேதாவில் நாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைய வேதாயுதற்கான தலைப்பு திருமறையின் பொக்கிஷம். திருமறையின் பொக்கிஷம். வேதம் எதை பொக்கிஷமாக கூறுகிறது என்பதை குறித்துதான் இன்றைக்கு ஆய்வு நாம் செய்யவிருக்கிறோம். இந்த வேதாய்வுக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரமும் 4ஆம் அதிகாரம். இந்த 2 அதிகாரங்களை அடிப்படையாக கொண்டு திருமறையின் பொக்கிஷம் என்கிற தலைப்பில் இன்றைக்கு நாம் வேதாய்வு செய்யவிருக்கிறோம். பொதுவாக மனிதர்கள் தங்கள் வாழ்க்கைக்கு முக்கியமானவையாக கருதுகிற 4 காரியங்கள். ஒன்று பணம். இன்றைக்கு மனித வாழ்க்கைக்கு பணம் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. எனவே மனிதர்கள் கஷ்டப்படுவது, போராடுவது, சில நேரங்களில் அவமானப்படுவது, நிந்திக்கப்படுவது எல்லாம் பணத்திற்காக. இரவு பகல் பாராமல் தூங்காமல் கண் விழித்து உழைக்கிற அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். காரணம் பணம் இக்காலத்தில் மிக மிக முக்கியமான ஒன்று. பணம் இல்லாமல் ஒரு மனிதனால் இந்த மண்ணில் இக்காலத்தில் நிம்மதியாகவோ குறைந்தபட்ச சந்தோஷத்தோடோ வாழ முடியாது. 2வது மனிதன் முக்கியமாக கருதுவது ஒரு பதவி. அது குடும்பத்திலிருந்தே தொடங்குகிறது. ஒரு குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் அண்ணனாவோ அக்காவாகவோ இருப்பதில் ஒரு மகிழ்ச்சி இருக்குது. தம்பியாகவோ தங்கையாகவோ இருப்பதில் ஒரு வருத்தம் இருக்கிறது.
ஏனென்றால் அக்காவாக அண்ணனாக இருப்பதை கூட ஒரு பதவியாக பார்க்கிற ஒரு மனநிலை. அதே போல் நாம் வேலை செய்கிற இடத்தில் நமக்கான பதவி உயர்வு என்பது மிக மிக முக்கியமானது. எனவே மனித வாழ்க்கையில் ஏனென்றால் அந்த பதவிதான் அதிகாரத்தை கொடுக்கும். எனவே அதிகாரம் முக்கியம். அதிகாரம் வேண்டுமானால் பணம் வேண்டும், பதவி வேண்டும். பதவி இல்லாமல் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மனிதர் ஒரு பதவிக்கு வரும்போது அந்த பதவிக்கான அதிகாரம் அவருக்கு கிடைக்கும். எனவே மனிதன் பணத்தை விரும்புகிறார்கள், பதவியை விரும்புகிறார்கள், அதிகாரத்தை விரும்புகிறார்கள். இன்னொன்று கடைசியாக புகழ். புகழ் எல்லாரும் விரும்புவது. மற்றவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும், மற்றவர்களுக்கு முன்னால் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று புகழுக்காகவே இந்த உலகத்தில் நாம் ஓடுகிறோம். எனவே இந்த 4 காரியங்கள் மனிதர்களுக்கு மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. பணம், பதவி, அதிகாரம், புகழ். இந்த 4ம் கிடைக்கவில்லை என்றால் அந்த வாழ்க்கை பொருளற்ற வாழ்க்கையாக பார்க்கப்படுகிறது. எனவே இதில் ஏதாவது ஒன்றாவது கிடைக்க வேண்டும் என்கிற ஆசை ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கிறது. எனவேதான் பணத்துக்காக மனிதர்கள் அடித்துக் கொள்ளுகிறார்கள், பதவிக்காக மனிதர்கள் அடித்துக் கொள்ளுகிறார்கள், அதிகாரத்துக்காக மனிதர்கள் அடித்துக் கொள்ளுகிறார்கள், புகழுக்காக மனிதர்கள் போராடுகிறார்கள். ஆனால் திருமறை முக்கியமானவை என்று சில காரணங்களை வலியுறுத்துகிறது. திருமுறை வலியுறுத்தும் முக்கியமானவை. அதில் முதலில் நாம் பார்ப்போமானால் அன்பு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. பவுல் மிக அழுத்தமாக சொல்லுகிறார், விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இதில் அன்புதான் பெரியது. விசுவாசம் என்பது கடவுள் மீது வைக்கிற நம்பிக்கை. நம்பிக்கை என்பது பொதுவாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான ஒரு உறுதிப்பாடு. எதை பற்றியும் கவலைப்படாத, எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்கிற நம்பிக்கை. அதை தன்னம்பிக்கைன்னு சொல்லலாம், சுய நம்பிக்கைன்னு சொல்லலாம். அந்த நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு முக்கியமாக இருக்கிறது. கடவுள் என்னோடு கூட இருக்கிறார், எனவே எல்லாவற்றையும் நான் சாதிக்க முடியும் என்கிற விசுவாசம் மனிதனுக்கு அவசியமா இருக்கிறது. அன்பு அவசியமாய் இருக்கிறது. அதில் அன்புதான் பெரியது என்று சொல்லுகிறார். எனவே திருமறை அன்பை முக்கியம் என்று வலியுறுத்துகிறது. ஏனென்றால் அன்பு இல்லாமல் போனால் இந்த உலகம் இல்லாமல் போகும். வீட்டுக்குள்ள அன்பு இல்லைன்னா வீடு இல்லாமல் போகும். இந்த உலகத்துக்குள் அன்பு இல்லாமல் போனால் உலகம் இல்லாமல் போகும். இன்னைக்கு யுத்தங்கள் ஏன் நடக்குது? அன்பு தனிந்து போகிறது, எனவே யுத்தங்கள் நடக்கிறது. எனவே அன்பு என்றைக்கு இந்த பூமியில் அழிகிறதோ அன்றைக்கு இந்த பூமி அழிந்து போகும். எனவே அன்பு முக்கியமானது என்பதை பவுல் குறிப்பிடுகிறார். இரண்டாவதாக மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பொதுவாக நாம் முக்கியமானவை என்று எதையெல்லாம் சொல்லுகிறோமோ அதை முக்கியமானவை என்று இயேசு சொல்லாமல் முதலாவது கடவுளுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லுகிறார். கடவுளுடைய ராஜ்யம் என்பது என்ன? இந்த உலகம் ஒரு நாள் முடிவுக்கு வரும். அப்படி முடிவுக்கு வரும்போது இயேசு கிறிஸ்துவின் தலைமையில் ஒரு புதிய அரசாட்சி இந்த உலகத்தில் அமையும். அந்த அரசாட்சியை நாம் தேட வேண்டும். இறை அரசில் நாம் பங்கெடுக்க வேண்டும். இயேசுவை மையமாக கொண்ட ராஜ்யத்தில் நாம் அங்கமாக மாற வேண்டும் என்பதுதான் முதல் நோக்கமாக இருக்க வேண்டும். அதை அடைய வேண்டுமானால் நீதியுள்ள வாழ்க்கை இருக்க வேண்டும். எனவேதான் கடவுளுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் என்று இயேசு சொல்கிறார். இன்னைக்கு நீதி இல்லை. நீதி என்பது என்ன? எது சரி எது தவறு என்று தெரிந்து தவறை விட்டுவிட்டு சரியை நோக்கி பயணிப்பது, சரியாக வாழ்வது, சரியாக பேசுவது, சரியாக நடப்பதுதான் நீதி. ஆனால் இன்றைக்கு இந்த உலகத்தில் சரியாக பேசுவது முட்டாள்தனமாக பார்க்கப்படுகிறது, சரியாக செயல்படுவது ஏமாளித்தனமாக பார்க்கப்படுகிறது, சரியாக நடப்பது நாகரீகமற்றதாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த உலகம் இதற்கு எதிராக சிந்திக்கிறது. ஆனால் கடவுள்
இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு வலியுறுத்துகிற ரெண்டு முக்கியமான காரியங்கள், கடவுளுடைய ராஜ்யமும் நீதியும் எல்லாவற்றை விட முக்கியமாக கருத வேண்டும் என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக நீதிமொழிகளில் நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் ஒரு மனித வாழ்க்கைக்கு எது முக்கியமானது என்பதை குறிப்பிடுகிறது. 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீதிமொழிகள் 4:7. ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். சாலமோன் என்கிற ஞானி நீதிமொழிகள் புத்தகத்தில் ஞானமே முக்கியம் என்று குறிப்பிடுகிறார். எந்த அளவுக்கு முக்கியம் என்று அவர் சொல்லுகிறார் என்றால், எண்ணத்தை சம்பாதித்தாலும், நம்ம முதல்ல மனிதனுக்கு முக்கியமானவர்களாக பார்த்த பணம், பதவி, அதிகாரம், புகழ், இதில் எதை சம்பாதித்தாலும் அது எல்லாவற்றை விட முக்கியமானது ஞானம் என்று சொல்லுகிறார். எதை சம்பாதித்தாலும் அதை விட முக்கியமானது ஞானம். இன்னும் தரம் திருமறை ஞானம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்திலும் 4ஆம் அதிகாரத்திலும் குறிப்பிடுகிறது. நீதிமொழிகள் 3:13 வாசிக்கலாம். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். நீதிமொழிகள் 3:13 குறிப்பிடுகிறது, ஞானத்தை சம்பாதிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கடவுளுடைய பார்வையில் அவருடைய அருளை பெற்றுக் கொள்ளுகிறவன். ஞானத்தை யார் சம்பாதிக்கிறார்களோ அவர்கள்தான் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே அன்பு எந்த அளவுக்கு முக்கியமோ, கடவுளுடைய ராஜ்யம் எந்த அளவுக்கு முக்கியமோ, நீதி எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே அளவுக்கு ஞானம் என்பது முக்கியமானது. எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று திருமறை சொல்லுகிறது. ஞானத்தை சம்பாதிக்கிறவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று நீதிமொழிகள் 3:13 குறிப்பிடுகிறது. மேலும் நீதிமொழிகள் 4:16 வாசிக்கலாம். அவர்கள் யாரையாகிலும் விழ பண்ணாதிருந்தால் அவர்கள் தூக்கம் கலைந்து போம். 16:16 வாசிக்கலாம். நீதிபதிகள் 16:16 பொன்னை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம். வெள்ளியை சம்பாதி நீங்க அதை நோட் புத்தியை பண்ணிக்கோங்க. சம்பாதிப்பது 16, எவ்வளவு 16. மேன்மை. பொன்னை சம்பாதிப்பதை விட, வெள்ளியை சம்பாதிப்பதை விட ஞானத்தையும் புத்தியும் சம்பாதிப்பது மிக மிக முக்கியமானது என்று சொல்கிறார். அப்போ அது நீதிமொழிகள் 4:16 அல்ல, 16:16. பொன்னை விட, வெள்ளியை விட, சரியான வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் விலையேற பெற்ற ஆபரணங்களை விட மிக மிக முக்கியமானது ஞானம். எனவேதான் திருமறை காண்பிக்கிற பொக்கிஷம் என்பது ஞானம். அதுதான் பொக்கிஷம் என்று திருமறை சொல்லுகிறது. பொன் நம்மை பொறுத்த வரைக்கும் பொக்கிஷம். அதுவும் இந்த காலகட்டத்தில் தங்கம் மிக பெரிய விலையேற்றத்தை சந்தித்திருக்கிறது. தங்கம் வாங்குவது ஒரு பெரிய சவாலாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில மாறி இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் பொன்னை விட ஞானம் முக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது. வெள்ளியை விட ஞானம் முக்கியம் என்று திருமறை சொல்கிறது. இந்த விலையேற பெற்ற ஆபரணங்களை விட ஞானம்தான் விலையேற பெற்ற பொக்கிஷம் என்று திருமறை குறிப்பிடுகிறது. மேலும் ஞானத்தினால் கிடைக்கும் பலன்களை திருமறை குறிப்பிட்டு சொல்கிறது. ஞானத்தினால் என்னென்ன பலன்கள் நம்முடைய உலக வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதை வேதம் குறிப்பிட்டு சொல்கிறது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். அதன் வலது கையில் தீர்க்க ஆயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. இப்ப ஞானத்தை 2 கரங்களா கற்பனை செஞ்சுக்கலாம். ஞானத்துக்கு 2 கரம் இருக்குது. ஒரு கரத்துல தீர்க்காயுசு இருக்குது, வலது கையில ரைட் ஹேண்ட், அதுல தீர்க்காயுசு இருக்குது. தீர்க்காயுசு என்பது என்ன? நீடித்த நாட்கள். நம்ம நீடித்த நாட்கள் வாழ்வதற்கு என்னெல்லாம் வேணும்னு நினைக்கிறோம், அதெல்லாம் வேண்டாங்க, ஞானம் தான் வேணும். நல்ல உணவு, ஆரோக்கியமான காற்று, ஒரு நல்ல நடைப்பயிற்சி, இதெல்லாம் தானே தீர்க்காயுசுக்கான அடிப்படையா நம்ம பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஞானம்தான் தீர்க்காயுசுக்கான அடிப்படை. ஏனென்றால் ஞானம் இருந்தால் ஞானமாக நாம் நடந்து கொள்வோம்.
ஞானம் இருந்தால் நாம் ஞானமாக நடந்து கொள்ளும் போது அது உடலுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வந்து உயிரை பாதுகாத்துக் கொள்ளுகிறது. எனவே தீர்க்காயுசு, நீண்ட நாள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் ஞானம்தான் அதை சாத்தியமாக்கும். ஞானத்தின் வலது கையில் தீர்க்காயுசு இருக்கிறது. அதே போல ஞானத்தின் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்குது. இடது கைன்னு குறிப்பிடுது பாருங்க. ஞானம் இருந்தால் செல்வத்தை இடது கையில சம்பாரிச்சுக்கலாம், மரியாதை இடது கையில் வந்து சேரும். ஞானம் தான் முக்கியமானது. ஞானம் இருந்தால் செல்வமும் கனமும் நம்முடைய வாழ்க்கையை தேடி வரும். அது ஞானத்துடைய இடது கையில் இருக்கிறது. நாம் கடவுளை நோக்கி ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாய் ஜீவிப்போமானால் செல்வமும் கனமும் வரும். செல்வம் என்பது நம் வீட்டுக்கு தேவையான பொருள், குடும்பத்துக்கு தேவையான பொருள், வாழ்க்கைக்கு தேவையான பொருள், எதிர்காலத்துக்கு தேவையான பொருள், என்னெல்லாம் இப்போ வாங்கி இருக்கிறோம், இனி என்னெல்லாம் வாங்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறோம், அதெல்லாம் செல்வம். அந்த செல்வம் ஞானம் இருந்தால் வந்து சேரும். கனம் என்பது என்ன? மரியாதை. இந்த உலகத்தில் நாம் மரியாதைக்குரியவர்களாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். மற்றவர்களை நம்மை மதிக்க வேண்டும். மரியாதை இல்லைன்னா வாழ்கிற வாழ்க்கை மீது நமக்கு ஒரு வெறுப்பே வந்து சேர்க்கிறது. எனவே மரியாதை உள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானாலும் ஞானத்தினால் தான் மரியாதை கிடைக்கும். ஞானம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கைக்கு மரியாதை கிடைப்பதில்லை. எனவே ஞானம்தான் தீர்க்காயுசையும் செல்வத்தையும் மரியாதையும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கிறது. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். தற்காக்கும் காத்துக்கொள்ளும், 2 வார்த்தை இருக்குது பாருங்க. தற்காக்கும் காத்துக்கொள்ளும். தற்காக்கும் என்று சொன்னால் இந்த உலகத்துல எத்தனையோ பிரச்சனைகள் நமக்கு இருக்குதுங்க. மனுஷர்கள் உண்டாக்குகிற பிரச்சனை, சூழ்நிலை உண்டாக்குகிற பிரச்சனை, பிற உயிரினங்கள் ஏற்படுத்துகிற பிரச்சனை, காலநிலை ஏற்படுத்துகிற பிரச்சனை, எத்தனையோ இருக்குது. இதுல நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்துக் கொள்வதே பெரும்பாடா இருக்குது. எத்தனை விபத்துகள், எத்தனை ஆபத்துகள். மனிதர்கள் தினந்தோறும் ஒரு விபத்தை சந்தித்து கொண்டே இருக்கிறார். தினந்தோறும் ஏதோ ஒரு விபத்தில் ஜனங்கள் செத்து மடிந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு பாதுகாப்பு தேவைப்படுகிறது மனிதனுக்கு, ஒரு தற்காப்பு தேவைப்படுகிறது. ஞானமே ஒரு மனிதனை தற்காக்கும்னு வேதம் சொல்லுது, அது பாதுகாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. 9ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். ஞானம் மகிமையான கிரீடம் என்று சொல்லப்பட்டுள்ளது. மகிமையான கிரீடம் என்று சொன்னால் நாம் தேடிக்கொண்டிருக்கிற புகழ் தான் மகிமை. மகிமை என்றால் புகழ். ஞானத்தை அடைந்தவர்களுக்கு புகழ் வந்து சேரும். நாம் புகழை தேடி போக வேண்டியதில்லை, ஞானத்தை தேடி போனால் புகழ் தானாக தேடி வரும். இந்த உலகத்தில் யாரெல்லாம் புகழப்பட்டிருக்கிறார்கள் ஒரு முறை யோசிச்சு பார்க்கலாம். யாரெல்லாம் புகழப்பட்டிருக்கிறார்கள், பெரும் புகழ் சம்பாதித்த மனிதர்கள் யார் என்று திரும்பி பார்த்தோம். ஆனால் அவர்கள் எல்லாம் ஞானிகளாக இருந்திருக்கிறார்கள். இந்த உலகமே கொண்டாடுகிற இயேசு கிறிஸ்து ஞானி. ஞானம்தான் அழியாத புகழை வந்து சேர்க்கும். அது ஒரு கிரீடமாக நம் தலையில் ஜொலிக்கும். எனவே ஞானம் அழியா புகழை கொண்டு வந்து சேர்க்கும். இதை செஞ்சா புகழ் வருமா, அதை செஞ்சா புகழ் வருமா, என்னை யாரும் பாராட்டல, எனக்கு பாராட்டு கிடைக்கல, அந்த வருத்தங்களே இருக்காது. ஞானம் இருந்தால் மகிமை வந்து சேரும். 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். அதன் வழிகள் இனிதான வழிகள். இனிதான வழிகள்னா இன்பமா நம்ம அதுக்குள்ள பயணிக்கலாம். ஞானத்தை நாம் கற்றுக்கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நம்ம கவலைப்பட வேண்டியது இருக்காது, கஷ்டப்பட வேண்டியது இருக்காது, அடுத்து என்ன செய்யறதோ தெரியலையே என்று நாம் பதட்டப்பட வேண்டியது இருக்காது. வாழ்க்கை ஒரு இனிமையாக பயணிக்க தொடங்கும். ஒரு இனிமை இருக்கும் அந்த வாழ்க்கைக்குள்ள. எனவேதான் ஞானம் இனிதான வழிகளை உண்டாக்கும் என்று வேதம் சொல்லி தருகிறது. அடுத்து ஞானம்தான் சமாதானத்தை உண்டாக்கும். எங்க ஞானம் இல்லையோ அங்க சமாதானம் இருக்கிறது இல்லை. யார் குடும்பத்தை ஞானமாக நடத்துகிறார்களோ அங்க சமாதானம் இருக்குது. எங்க யார் ஞானமாக குடும்பத்தை நடத்தலையோ அங்க சமாதானம் இல்லை. எங்க இருக்கிற ஜனங்கள் ஞானமாக நடந்து கொள்கிறார்களோ அங்கெல்லாம் சமாதானம் இருக்கும். அது திருச்சபையோ, அது வேலை செய்யற இடமோ, அது குடும்பமோ, அது உறவுகள் கூடியிருக்கிற இடமோ, அங்கே ஞானம் இருக்குமானால் சமாதானம் இருக்கும். எனவே
ஞானம் உண்டாக்குகிற பலன்கள் தீர்க்க ஆயுசை கொண்டு வந்து சேர்க்கும், நீண்ட ஆயுளை தரும், செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்கும், மரியாதை கொண்டு வந்து சேர்க்கும், பாதுகாக்கும், அழியா புகழை தரும், நம்முடைய வாழ்க்கையை இனிமையான வாழ்க்கையாக்கும், வாழ்வுக்கு தேவையான சமாதானத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இதுல இந்த தீர்க்க ஆயுசுன்னு சொல்லும் போது இன்னொரு வழியாக கூட நாம் தீர்க்க ஆயுசை பெற்றுக் கொள்ள முடியும். 10 கட்டளைகள்ல 4ஆம் கட்டளை, நீ நன்றாயிருப்பதற்கும் பூமியில நெடுநாள் வாழ்வதற்கும் உன் தகப்பனையும் தாயும் கணம் பண்ணு. அப்போ தீர்க்காயுசு 2 காரியங்கள் மூலமாக கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒன்று பெற்றோருக்கான கீழ்ப்படிதல், 2வது ஞானம். இந்த 2மே ஒன்றுதான். ஞானம் உள்ளவர்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவார்கள். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிவதுதான் ஞானம். பெற்றோரை மதிக்காமல் போவதோ, அவர்களை தரைக்குறைவாக நடத்துவதோ, அவர்களை உதாசீனப்படுத்துவதோ அது ஞானம் அல்ல. யார் பெற்றோரை மதிக்கிறார்களோ, அவர்களை அன்பாக நடத்துகிறார்களோ அவர்கள் ஞானிகள். அந்த ஞானிகள் தீர்க்காயுசை பெற்றுக் கொள்வார்கள். எனவே இந்த நன்மைகள் எல்லாம், இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம், இந்த பலன்கள் எல்லாம் ஞானத்தின் வழியாக வந்து சேரும். அடுத்ததாக ஞானம் நமக்கு எங்கு கிடைக்கும்? எங்கு தேடினால் நமக்கு ஞானம் கிடைக்கும்? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உங்களில் ஒருவன் ஞானத்தின் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளுதருவுமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஞானம் கடவுளிடத்தில் இருந்து மட்டும்தான் கிடைக்கும். அதைதான் அந்த வசனம் சொல்லுகிறது. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்ய கடவுள். கர்த்தரிடத்தில் கேட்டால் அவர் ஞானத்தை கொடுப்பார். அப்படின்னால் ஞானத்தின் ஊற்று கடவுள் தான். கடவுள் இல்லாமல் ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. சிலர் நமக்கு நல்ல ஆலோசனைகள் வழங்குவார்கள், அறிவுரைகள் வழங்குவார்கள், பள்ளிக்கூடத்தில் நல்ல கல்வி கற்றுக்கொள்கிறோம், சமூக ஊடகங்களில் நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்கிறோம். இதெல்லாம் ஞானம் அல்ல. கடவுள் கொடுப்பதுதான் ஞானம். கடவுளத்திலிருந்துதான் ஞானம் புறப்பட்டு வரும். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். ஞானத்தை கர்த்தர் தான் தருவார். அது அவர் நாவில் இருந்து வரும். கடவுளத்திலிருந்து தான் ஞானம் வரும். அந்த ஞானம் அவருடைய வார்த்தை தான். கடவுளுடைய வார்த்தை வழியாக தான் நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம் என்றால் அது ஞானம். ஒவ்வொரு பிரசங்கமும் ஞான பிரசங்கம் என்று மார்ட்டின் லூத்தர் சொல்லுகிறார். மார்ட்டின் லூத்தர் பிரசங்கம்னே சொல்ல மாட்டார், ஞான பிரசங்கம்னு தான் சொல்லுவார். ஏனென்றால் ஒவ்வொரு இறை வார்த்தையும் ஞானம். எங்கெல்லாம் நமக்கு இறை வார்த்தை கேட்கிற வாய்ப்பு கிடைக்குதோ, இறை வார்த்தையை ஆய்வு செய்கிற வாய்ப்பு கிடைக்குதோ, அப்போதெல்லாம் நம் ஞானத்தை பெற்றுக் கொள்கிறோம். கடவுளுடைய வார்த்தையில் இருந்துதான் ஞானத்தை பெற்றுக் கொள்கிறோம். கடவுள் தான் ஞானத்தை தருவார். எப்படி தருவார்? இறை வார்த்தை வழியாக தருவார். அவருடைய வார்த்தைகளை படிக்க படிக்க, கேட்க கேட்க, புரிந்து கொள்ள அந்த வார்த்தைகளை நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த ஞானம் நமக்குள் ஊற்றெடுத்து கொண்டே இருக்கும். ஞானம் நமக்குள் பெருகி கொண்டே இருக்கும். எனவே ஞானம் கர்த்தரிடத்திலிருந்துதான் வரும். கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு ஞானத்தை கொண்டு வந்து சேரும். ஞானம் என்பது என்ன? எது ஞானம்? இப்ப ஞானம் எப்படி கிடைக்கும்னு தெரிஞ்சு போச்சு. கடவுள் கேட்டிலிருந்து தான் கிடைக்கும், கடவுளுடைய வார்த்தையிலிருந்து தான் கிடைக்கும். அடுத்ததாக ஞானம்ங்கிறது என்ன? எது ஞானம்னு பைபிள் சொல்லுது? எப்படி வாழ்வது அல்லது எப்படி செயல்படுவது ஞானம் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவபலனும் தேவ ஞானமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவில் வைக்கிற நம்பிக்கையே ஞானம். ஞானம்ங்கிறது என்ன? நம்ம என்னென்னவோ யோசிச்சிருப்போம் இல்லைங்களா? பவுல் ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிறாரு. இயேசுவை விசுவாசிப்பதே ஞானம். இன்னைக்கு இயேசுவை விசுவாசிக்கிறது முட்டாள்தனமா கூட யோசிக்கிற காலமும் மாறுது. இன்னைக்கு இயேசுவின் மீதான நம்பிக்கை மனிதர்களுக்கு குறையுது.
இயேசுவை ஞானியாக பார்க்கிற, மனிதராக பார்க்கிற ஒரு காலகட்டம் இந்த உலகத்துல உருவாது. இயேசுவை தேவகுமாரனாக, மெய்யான கடவுளாக விசுவாசிப்பதே ஞானம். அதுதான் ஞானம். அது புத்தியில கண்டுபிடிக்க முடியாது. அது ஞானத்தில் தான் புறப்பட்டு வரும். எனவே இயேசு கிறிஸ்து தான் ஞானம். அந்த இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்வதும், அந்த இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம் வைப்பதும் ஞான வாழ்க்கையினுடைய அடையாளம். இயேசுவை அன்றி நம்முடைய வாழ்க்கையில் ஞானம் இல்லை. இயேசுதான் நம்முடைய வாழ்வில் ஞானமாக இருக்கிறார். இயேசுதான் நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படை. எனவே ஞானம் என்பது இயேசு. இயேசுவையும் ஞானத்தையும் பிரிக்க முடியாது. அதான யோவான் 1:1 சொல்லுகிறது, கடவுளிலிருந்து தான் ஞானம் வரும், கடவுளுடைய வார்த்தையிலிருந்து தான் ஞானம் வரும், வார்த்தையானவர் மாமிசமானார், இயேசுதான் ஞானம். அதுதான் பவுல் இங்கே சொல்லுகிறார். இயேசுதான் தேவன் ஞானம். இயேசுவை நம்பிக்கை கொள்வது, இயேசுவின் வார்த்தைகளை கடைபிடிப்பது, இயேசுவில் விசுவாசம் வைப்பது ஞானம். யாக்கோபு 3:17 மரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ள. ஒவ்வொன்னா வாசிக்கலாமா? முதல்ல சுத்தம் உள்ளது. பரத்திலிருந்து வருகிற ஞானம் சுத்தம் உள்ளது, அப்பழுக்கற்றது, பியூர். இப்போ நம்ம எவ்வளவு காரியங்களை படிக்கிறோம், சயின்ஸ்ல படிக்கிறோம், மேத்ஸ்ல படிக்கிறோம், இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் ஒண்ணு சொல்றாங்க, இன்னொரு நாள் இன்னொன்னு சொல்றாங்க. ஏன்னா அட்வான்ஸ் ஆயிட்டே இருக்குது, தவறுகள் திருத்தப்பட்டு கொண்டே இருக்குது. அப்பழுக்கற்ற கல்வி ஒண்ணு கிடையாது. நாம படிச்ச புத்தகங்களை இப்ப இருக்கிற பிள்ளைகள் படிக்கல. ஏன்? அதெல்லாம் அவுடேட்டட் ஆயிடுச்சு, தேவையற்றதாக மாறுது. அப்போ புத்தகங்கள் ஒவ்வொரு ஆண்டும் புதுப்பிக்கப்படுது, ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படுது. அது எந்த துறையை எடுத்துக்கோங்க, மருத்துவத்துறை, பழைய முறைகள் மாறி புதிய முறைகள் வந்துகிட்டே இருக்குது. அறிவியல் துறை, பழைய முறைகள் மாறி புதிய முறைகள் வருகிறது. கல்வி, போன ஆண்டு ஒரு பாடம், இந்த ஆண்டு ஒரு பாடம், அப்டேட் ஆகிட்டே இருக்குது. நாம் பயன்படுத்துகிற செல்போன் 6 மாசத்துக்கு ஒரு முறை அப்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். எதுவுமே அப்பழுக்கற்றது அப்படின்னு சொல்ல முடியாது, சுத்தமானதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஞானம், கடவுளத்திலிருந்து புறப்பட்டுகிற வருகிற ஞானம் சுத்தம் உள்ளது. அது கிளீன் அண்ட் நீட். அதுல எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாது. தொடர்ந்து சுத்தம் உள்ளது, பின்பு சமாதானமும், அது சமாதானத்தை கொண்டு வரும். இப்போ ஒருவர் ஞானமாக இருக்கிறார் என்பதனுடைய அடையாளம் என்னவென்றால், அவர் சமாதானத்தை விரும்புவார், சண்டைகளை விரும்ப மாட்டார். அதான் ஞானம். சண்டைகளை விரும்புறது ஞானம் கிடையாது, சண்டை போடுறது ஞானம் கிடையாது, சண்டைகளில் மகிழ்ச்சி கொள்வது ஞானம் கிடையாது. சமாதானத்தை விரும்புவதுதான் ஞானம். எது சமாதானமோ அதை தேடிக்கொள்வதுதான் ஞானம். அதான வேணும். வேற என்ன வேணும் இந்த உலகத்துல? நமக்கு ஏற்கனவே நிம்மதி இல்லாம தான் இருக்கிறோம். போராட்டம், பிரச்சனை, தொந்தரவு, ஆபத்து, சண்டைகள், சச்சரவுகள்னு இருக்கிற இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு எது வேணும்? சமாதானம் தான் வேணும். இயேசு கூட அதான் கொடுக்கிறார். அந்த சமாதானத்தை விரும்புவதுதான் ஞானம். ஒருவர் ஞானமாக இருக்கிறார் என்பதை எதில் கண்டுபிடிக்கலாம் என்றால், அவர் சண்டைகளை விரும்பாமல் சமாதானத்தை விரும்புவார். தொடர்ந்து சாந்தமும் இணக்கமுள்ளதாயும். சாந்தம், எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் பதட்டம் அடைய மாட்டார்கள். அது ஞானிகளுடைய அடையாளம். இடி இடிக்கலாம், மழை பெய்யலாம், புயல் காற்று வீசலாம், அவர்கள் அமைதியை யாரும் கெடுக்க முடியாது. அதாவது இடி, புயல், மழையெல்லாம் பிரச்சனைகளுக்கு உதாரணமாக. இடி போன்ற பிரச்சனை, மழை போன்ற பிரச்சனை, புயல் போன்ற பிரச்சனை அவங்க கழுத்தை நெருக்கலாம். ஆனால் அவர்களுடைய அமைதி குலையாது. சாந்தமாகவே இருப்பார், பதட்டம் அடைய மாட்டார்கள், கோபப்பட மாட்டார்கள், ஆத்திரப்பட மாட்டார்கள், சண்டைக்காக நிற்க மாட்டார்கள், அமைதியை விரும்புவார்கள். அந்த சாந்தம் ஞானத்தின் அடையாளம். தொடர்ந்து இணக்கமுள்ளதாயும். இணக்கம் என்கிற வார்த்தை, இணக்கம் என்று சொன்னால் ஒருவரோடு ஒருவர் இணக்கமாக இருப்பதை விரும்புவார்கள். இப்போ பிரிவினையை தான் மனிதர்கள் விரும்புகிறார்கள். இந்தியா எடுத்துக்கோங்க, மத ரீதியான பிரிவினை, சாதி ரீதியான பிரிவினை, மொழி ரீதியான பிரிவினை,
பாலின ரீதியான பிரிவினை, ஆண் பெண் என்கிற பிரிவினை, இப்படி இந்த பிரிவினை வளர்ந்துகிட்டே இருக்குது. நியாயமா குறைஞ்சிருக்கணும். நான் சிறுவனா பள்ளிக்கூடம் படிச்ச காலத்துல யோசிச்சது உண்டு. இப்பதான் இப்படி எல்லாம் இருக்கிறாங்க, நம்ம எல்லாம் வளர்ந்து வர்றதுக்குள்ள ஜனங்க மாறிடுவாங்க. நல்லா படிச்சு இப்போ எல்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நல்லா படிச்ச பிறகு இந்த நாடு சுத்தமாயிரும், ஜனங்கள் எல்லாம் பண்பட்டவர்களா மாறுவாங்கன்னு பார்த்தா இது பின்னோக்கி போயிருக்குது. அப்ப இருந்த சுத்தம் கூட இன்னைக்கு சாலைகள்ல இல்ல. அப்ப இருந்த சமாதானம் கூட இன்னைக்கு மனிதர்கள் கிட்ட இல்ல. எங்க பார்த்தாலும் சண்டையும் சச்சரவமா பெருகி போயிருக்குது. அது அல்ல ஞானத்தின் அடையாளம். இணக்கம் தான் ஞானத்தின் அடையாளம். பாருங்க, கல்வி வளர்ந்துருக்குது, அறிவு வளர்ந்துருக்குது, ஆனா பிரச்சனை மாறலையே. இன்னும் சொல்ல போனா அதிகமா இருக்குதே, பிரிவினைகள் அதிகமாகுதே. படித்தவர்கள்கிட்டே இந்த வேறுபாடெல்லாம் பாக்குறாங்களே. மனுஷனை இழிவா பார்க்கிற குணம் மனிதர்கள்கிட்ட, படித்த மனிதர்கள்கிட்டே இருக்குதே. அப்போ இணக்கம் தான் ஞானத்தின் அடையாளம். இணக்கமாக இருக்க விரும்புதல். ஒரு குடும்பத்தில் கூட பிரிவினையை விரும்பக்கூடாது, நாம் இணக்கத்தை விரும்ப வேண்டும். மற்றவர்கள் இணக்கத்தை விரும்புறாங்களோ இல்லையோ, நாம் இணக்கத்தை விரும்புவோம். இணக்கம் சமாதானத்தின் அடையாளம். தொடர்ந்து, இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும். இரக்கம் நற்கனிகள், இரக்கம் அப்புறம் நற்கனிகள்ன்றாரு. நற்கனிகள் என்பது நமக்கு ஆவியின் கனிகள் பற்றி தெரியும். அது எல்லாமே அதுல குறிப்பா இரக்கம். ஏன் இரக்கம் தனியா சொல்லுகிறார் என்றால், மனிதர்கள் வாழ்க்கையில இரக்கம் குறைந்து வருகிறது. மற்றவர்களை பற்றி இன்னைக்கு கவலைப்படுவதற்கு மனிதர்களுக்குள்ள நேரமே இல்லை. எத்தனை விபத்துகள் நடக்குது, எவ்வளவு மோசங்கள் உலகத்தில் நடக்குது. ஆனால் அழிந்து போகிற மனிதர்களை பற்றிய இரக்கம் எங்க இருக்குது? அவர்களை பற்றிய இரக்கம் இருக்கிறதா? மனித சமூகம் இரக்கத்தை இழக்கிற சமூகமாக மாறி வருகிறது. இரக்கமற்ற கொலைகள், இரக்கமற்ற யுத்தங்கள், இரக்கமற்ற செயற்பாடுகள் மனிதர்கள்கிட்ட பெருகி போயிட்டே இருக்குது. இரக்கம் என்பது ஞானத்தின் அடையாளம். கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். இந்த ஞானத்தின் குணங்கள் எல்லாம் அதுல இருக்கும். ஏனென்றால் அவர் ஞானத்தின் ஊற்று. இயேசு எவ்வளவு இரக்கம் உள்ளவராக இருந்தார். நாயின் ஒரு விதவையை பார்த்த மாத்திரத்துல வசனம் சொல்லுகிறது, மனதுருகினார். துன்பப்படுகிற ஒருவரை பார்த்த போது அவர் மனம் உருக்கம் அடைந்தது, இரக்கப்பட்டார். அந்த இரக்க குணம் ஞானத்தின் அடையாளம். அடுத்து கனிகள், ஆவியின் கனிகள். அன்பு, இரக்கம், சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இதெல்லாம் என்னென்ன நற்குணங்கள் உண்டோ அதெல்லாம் ஞானத்தின் அடையாளம். எனவே ஞானம் என்பது கிறிஸ்துவில் வைக்கிற விசுவாசமும் ஆவிக்குரிய குணங்களும். இதுதான் ஞானம். கிறிஸ்துவ விசுவாசம் வைக்கிறோம் என்றால் இந்த குணங்கள் சேரும். இந்த குணங்கள் சேரலன்னா விசுவாசம் இன்னும் முழுமை அடையல. முழுமை அடைவதற்கு முயற்சி செய்யணும், அவ்வளவுதான். சில பேரு இந்த ஞானத்தின் குணங்கள் இல்லாமல் இருந்தால் நாம் அவங்களை வெறுப்பதை விட அவர்கள் விசுவாசத்தில் இன்னும் வளர்வதற்கு நாம் உதவி செய்யணும். ஏன்னா அவர்கள் விசுவாசத்தில் வளரல, அவ்வளவுதான். உண்மையில இந்த குணங்கள் இல்லாமல் போனால் மற்றவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அவர்களுக்கு தான் பாதிப்பு. எனவே அவர்களுக்காக ஜெபிக்கிற, அவர்களை எப்படியாவது விசுவாசத்தில் வளர்த்து விடுகிற நோக்கத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டி இருக்கிறது. எனவே ஞானம் என்பது கிறிஸ்துவில் வைக்கிற விசுவாசமும் கிறிஸ்துவின் குணங்களை வெளிப்படுத்துவதும் தான் ஞானம் என்று திருமறை குறிப்பிடுகிறது. வேதத்திலிருந்து சில உதாரணங்களை, ஞானத்துக்கு அடையாளமாக சில உதாரணங்களை நம்ம பார்க்கலாம். முதல்ல யோசேப்பை எடுத்துக்கலாம். யோசேப்பை நான் இங்க குறிப்பிடல, ஆனா யோசேப்பை நம்ம எடுத்துக்கலாம். யோசேப்பை அவர்கள் அண்ணன்கள் அடித்து துன்பப்படுத்திய போது அவர் எந்த பிரச்சனையும் செய்யல. அதே போல அவர் விற்று போடும் போதும் எதுவும் செய்ய முடியாது, செய்ய முயற்சியும் செய்யல, விற்று போட்டார்கள்.
விட்டு போட்ட இடத்துல போய் சொல்லியிருக்கலாம், எங்க அப்பா அங்க இருக்கிறாரு, பாத்தீங்கன்னா அவர் இன்னும் நிறைய காசு கூட கொடுப்பாரு. ஆமா, யாக்கோபு என்ன விலை வேணா கொடுப்பாரு யோசேப்புக்காக. யோசேப்பு மிகவும் நேசிக்கப்பட்ட மகன். ஆனா அதெல்லாம் சொல்லல. அவர் அந்த சூழலை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார், அமைதியாக இருக்கிறார், பதட்டம் அடையல, அமைதியாக இருந்தார். தனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை ஞானமாக செய்தார். போத்திபார் வீட்டுல அவர் செய்த வேலை, அந்த வீட்டின் சாவி அவர் கையில வந்து சேர்ந்துருச்சு. எஜமானுக்குரிய உரிமை அவருக்கு வந்து சேர்ந்தது. ஏன்? அவருடைய ஞானம், கர்த்தருடைய வார்த்தையில் அவர் வைத்த விசுவாசம், கடவுள் அவரோடு கூட இருந்தார். அந்த ஞானம்தான் திடீரென ஒரு நாள் எகிப்தில் அவரை அதிபதியாக மாற்றியது. அது ஒரு நாள்ல நடக்கல. அந்த ஒரு நாளுக்காக அவர் பொறுமையாக தன் ஞானத்தை வளர்த்து கொண்டே வந்தார். ஒரு மனிதனுடைய கனவை விளக்கி சொல்வதென்றால் எவ்வளவு பெரிய ஞானம் வேணும். நம்ம ஈஸியா சொல்லிட முடியுமா? ஒருத்தர் கனவு வந்து சொல்றாங்க, இந்த கனவு கொஞ்சம் பதில் சொல்லுங்கன்னா நம்ம ரொம்ப எளிமையா சொல்லிட முடியாது. அதுக்கு நேரம் தேவைப்படுது, ஜெபம் தேவைப்படுது. யோசேப்பு ரொம்ப அழகா விளக்குவார். ஞானத்தில் வளர்ந்தார், இரக்கமுள்ளவராக இருந்தார். தன் சகோதரர்கள் திரும்பி வந்து கடைசியா யாக்கோபு இறந்துட்ட பிறகு ஒரு ஆள் அனுப்புவாங்க. 11 பேரும் சேர்ந்து, 11 10 பேரும் சேர்ந்து ஒரு ஆள் அனுப்புவாங்க. அந்த ஆள் என்ன சொல்வாருன்னா, அப்பா இறந்துட்டாரு, இனிமே உங்க அண்ணனுங்களை நீ பகைப்பியா? அவங்க மேல கோபம் இருக்குதா? அவங்கள ஒன்றும் செய்யாத அப்படின்னு சொல்லும் போது யோசேப்பு சொல்லுவாரு, நான் என்ன கடவுளாங்க? நியாயம் தீர்க்கிறது என் வேலை இல்லை, அது கடவுளுடைய வேலை. நான் எதுவும் செய்ய மாட்டேன், மாறா நான் நேசிப்பேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். பகைக்கவோ வெறுக்கவோ ஒதுக்கவோ எனக்கு தெரியாது. அந்த நியாய தீர்ப்பை கடவுள் செய்யட்டும், நான் செய்ய போறதில்ல. நான் கடவுள் அல்ல, ஒருவரை தண்டிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லைன்றார். எவ்வளவு பெரிய ஞானம், எவ்வளவு பெரிய இரக்கம். அடுத்து அவர் என்ன சொல்வாருன்னா, நான் இருக்கு மட்டும் அவர்களை பார்த்துப்பேன், நான் பார்த்துக்கிறேன் அவங்கள. எகிப்திலேயே அவங்களை செட்டில் பண்ண வச்சு, அவங்க தேவைகளை சந்திச்சு அவர்களை அன்போடு பராமரித்து கொண்டார். பகையோ வெறுப்போ கோபமோ யோசேப்புக்குள்ள இல்லவே இல்லை. ஆவியின் குணங்கள், அன்பு, இரக்கம், சமாதானம் எல்லாம் இருக்கு. அவர் சண்டை போட்டா சமாதானம் கெட்டு போயிடும், அன்பு கெட்டு போயிடும். எதையுமே அவர் செய்யல. அப்ரஹாம் லோத்துக்குள்ள பிரிவினை வந்த போது லோத்து நல்ல வளமான பகுதியை பார்த்து கொண்டு போயிருவாரு. ஆபிரகாம் சம்பாதித்த எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போவார். ஆனா ஆபிரகாம் எந்த கோபமோ வருத்தமோ கொள்ளல. ஒரு மாதிரி தனிமையை உணர்ந்தாரே தவிர இதனால வருத்தம் அடைந்தாருன்னு வேதத்துல இல்ல, கோபப்பட்டாருன்னு வேதத்துல இல்ல. லோத்து போன பிறகு மம்ரேயின் தோப்புல போய் ஒரு இடத்தை குத்தகைக்கு வாங்கி அங்க ஒரு கூடாரம் போட்டிருப்பாரு. குத்தகைக்கு வாங்கினா வாடகைக்கு. சுயமா சந்தோஷமா இருக்கிற இடமெல்லாம் போச்சு. லோத்து அதெல்லாம் வளமான பகுதின்றதுனால லோத்து எடுத்துக்கிட்டாரு. இப்ப லோத்து என்ன யோசிக்கிறாருன்னா, இப்படி இருந்தாதான் நம்ம நல்லா இருக்க முடியும், அப்படி இருந்தாதான் நல்லா இருக்க முடியும்னு. ஆனா ஆபிரகாமும் யோசேப்பும் எடுத்த முடிவு வேற. அவர்கள் கடவுளை பற்றி கொண்டார்கள், கடவுளை விசுவாசித்தார்கள். அதான் ஞானம். கடவுளோடு இருந்து இருந்து அவருடைய வார்த்தையில் தங்கள் வாழ்க்கையை கட்டி கட்டி ஞானம் அடைந்தார்கள். அந்த ஞானம் அவர்களுக்கு வெற்றி தந்தது. இயேசு ஒரு உவமை சொல்லியிருக்கிறார். ஒரு பெரிய பணக்காரன் தான் நிலத்துல நல்லா விளைஞ்சதை பார்த்து, நல்லா விளைஞ்சிருச்சு, இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை, என் களஞ்சியத்தை இடிச்சு எல்லாத்தையும் நிரப்பிட்டு என் ஆத்துமாவுக்கு நான் சொல்லுவேன், நீ போய் இளைப்பாரு, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவேன். அப்ப கடவுள் சொல்வாரா, மதிக்கேடனே இன்று இரவு உன் ஜீவன் போனால் நீ சேர்த்து வைத்தது யாருடையதாகும்னு சொல்லுவார். இப்ப எது ஞானம்? இந்த உலகத்தையும் உலக பொருட்களையும் சார்ந்து கொள்வதல்ல, கடவுளை சார்ந்து கொள்வது. இந்த உலகம் முழுக்க ஏற்பட்டிருக்கிற இந்த காலநிலை கவனிச்சு பார்க்கலாம். சீனாவில் ஏற்பட்டிருக்கிற மழை கற்பனையே செய்ய முடியல. அந்த மழைய ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு நொடியில முடிஞ்சு போகுது. அவன் சேர்த்த செல்வங்கள் கண்ணுக்கு முன்னால் அப்படி தண்ணியில கரைஞ்சு போயிடுச்சு.
வெளிநாடுகள்ல கட்டப்பட்ட பெரிய வீடுகளுக்குள்ள மனிதர்களால வசிக்க முடியல, அவ்வளவு ஹீட் வேவ் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள, குறிப்பா சென்னைக்குள்ள கடந்த 2 நாட்களா இந்த வெப்ப அலை வீச தொடங்கியிருக்கு. கடவுள் தானே நிஜம், அவரை சார்ந்து கொள்வதுதான் புத்திசாலித்தனம். இதெல்லாம் நிரந்தரம் இல்லை. இந்த வாழ்க்கையோ இந்த உலகமோ செல்வங்களோ நிரந்தரம் அல்ல. அவரை சார்ந்து கொள்வது புத்திசாலித்தனம். அவர் இந்த உலக வாழ்க்கைக்கு எது தேவையோ, எதெல்லாம் நமக்கு வேண்டுமோ அதையெல்லாம் கொடுப்பார். தேவையான செல்வம், தேவையான செல்வாக்கு, தேவையான புகழ், தேவையான அதிகாரம், தேவையான பதவி கொண்டு வந்து சேர்ப்பார். நமக்கு எது தேவைன்னு அவர் தான் திட்டமிடுவார். நமக்கு தெரியாது. எனக்கு ஒரு ஆசை இருந்திருக்கலாம், நான் இந்த பதவி அடையணும், இந்த இலக்கை அடையணும்னு. அந்த ஆசை என்னுடையது. ஆனா கடவுளுடைய திட்டம் என்னன்னு எனக்கு தெரியாதே. யோசேப்பை போல கர்த்தருக்குள் அடங்கி இருக்கிறது எவ்வளவு பெரிய சவால். அப்ரஹாமை போல கர்த்தருடைய கைக்குள் அடங்கி இருப்பது எவ்வளவு பெரிய சவால். அதான் ஞானம். அந்த ஞானம் தான் வாழ்வில் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கிறது. எனவே ஞானமாய் பிழைப்பதற்கு கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் ஞானமாக வாழ வேண்டும். ஞானம் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நாம் பிழைக்க முடியாது. நாம் நினைக்கிற ஆசீர்வாதங்களை அடைய முடியாது. எனவே ஞானத்தை அடைவதற்கு கடவுளை சார்ந்து கொள்ள வேண்டும். கடவுளை சார்ந்து கொள்வோமானால் இந்த இக்கட்டான காலகட்டத்தில், மோசமான சூழ்நிலைகளில், ஆபத்தான காலகட்டத்தில் நம்மை கர்த்தர் ஞானத்தின் வழியாக காத்துக்கொள்வார். எனவே கர்த்தரை சார்ந்திருந்து கர்த்தருடைய வார்த்தையில் வளர்ந்து ஞானத்தில் நம்மை தற்காத்துக் கொள்ள கடவுள் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். ஏதும் கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஐயா, இப்போ வந்து நம்ம நிறைய வசனங்கள்ல பாக்குறோம். கிருபை சத்தியம் வந்து அது ஒரு பேராஸ் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதே மாதிரி நீதி சமாதானம். அது ஏங்க அது வந்து எங்கேயுமே ஜம்பிளே ஆயிருக்காது. எல்லா இடத்துலயுமே கிருபை சத்தியம் ஒண்ணா வரும், நீதி சமாதானம் ஒண்ணா வரும். அதுக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரணம் இல்ல அர்த்தம் இருக்காங்கயா? ஏதாவது குறிப்பிட்ட காரணத்தோடு சொல்லப்பட்டதா அப்படின்னு தெரியலங்க. ஆனால் ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குது. அந்த 2 வார்த்தைகளுக்கு எப்பவும் தொடர்பு இருக்குது. நீதி எங்க இருக்குதோ அங்கதான் சமாதானம் இருக்கும். எங்க நீதி இல்லையோ அங்க சமாதானம் இருக்காது. வீடோ, திருச்சபையோ, ஒரு நாடோ, ஒரு தேசமோ, எங்கெல்லாம் நீதி மறுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் சமாதானம் கெட்டு போகும். எனவே அந்த வார்த்தை சேர்ந்து சொல்லப்படுவதற்கான காரணமாக இருக்கலாம். அதே போல கிருபை சத்தியம் என்பது, கிருபை என்பது கடவுளுடைய அன்பு. நம்ம நம்ம ஒவ்வொருவர் மீது வைக்கிறது அன்பு. கடவுள் நம் மீது வைப்பது கிருபை. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, அன்பு என்பது ஒரு எதிர்பார்ப்பு உள்ளது. ஒவ்வொரு அன்புக்குள்ளும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். சில நேரம் இந்த அன்பு தனிந்து போகும். ஒருத்தர் நமக்கு விரோதமாக செயல்படும் போது அந்த அன்பு வந்து மாறிடும். இப்ப நம்ம ரொம்ப நேசிக்கிறோம் ஒரு நண்பரை, திடீர்னு நமக்கு எதிராக செயல்படும் போது நம்முடைய அன்பு அப்படியே மாறி போயிடும். நம்ம கடைசி வரைக்கும் அந்த நபர்களோடு பேசவோ பழகவோ விரும்ப மாட்டோம். ஆனால் கடவுள் மன்னித்து ஏற்றுக்கொள்வார். அதுதான் கிருபை. மன்னிப்பு வழங்குவதற்கு தயாராக இருந்து மன்னித்து திரும்ப ஏற்றுக்கொள்வார். அது மனித அன்பை விட மேலான அன்பு, அது கிருபை. சத்தியம் என்பது உண்மை. உண்மை என்பது கடவுள்கிட்ட மட்டும்தான் இருக்கு, நம்ம கிட்ட உண்மை இல்லை. எனவே ஒருவேளை கடவுளுடைய குணங்களாக இது ரெண்டும் வருவதால்
ரெண்டும் சேர்ந்தே சொல்லப்படுவதாக இருக்கலாம். எனக்கு கூட குறிப்பிட்டு எதுக்கும் அதுக்கு காரணம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா சேர்ந்து வருவதற்கு பின்னால் இது ரெண்டுக்கும் இருக்கிற ஒற்றுமை காரணமா இருக்கலாம்னு நினைக்கிறேங்க. எனக்கும் தெரியாது. சரிங்க. தேங்க்யூங்க. அப்புறம் இன்னொன்னு என்னன்னாங்க, இப்போ நம்ம வந்து ஞானத்தை நாடணும். அதே மாதிரி கடவுள அண்டி இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ வந்து நம்ம இந்த மெடிக்ளைம் போடுறது, லைஃப் இன்சூரன்ஸ் போடுறது, ரிட்டையர்மெண்ட் பிளான் போடுறது, இது எல்லாமே நம்மளோட விசுவாச குறைச்சல்னு நம்ம எடுத்துக்கணுமா? இல்ல ஏன்னா இது எல்லாமே உலக பிரகாரமான காரியம்தான். அதாவது சேமிப்பு அப்படின்றது இருக்கணும். பட் எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா எனக்கு என் குடும்பத்துக்கு எவ்வளவு காசு வரணும். ஏன்னா நம்ம குடும்பத்தையும் நமக்கு ஏதாவது ஆயிட்டாலுமே கடவுள் பாத்துக்குவாரு. அதே போல 60 இயர்ஸ்க்கு அப்புறமுமே கடவுள் தான் நம்மள சஸ்டெயின் பண்றாரு. அப்படின்ற விசுவாசம் இருக்கும் போது இந்த உலக பிரகாரமான இந்த காரியங்களை செய்யறது சரியா தவறாங்க? நீதிமொழிகள்ல தான் ஒரு வசனம் வரும். நான் கரெக்டா வசனம் ஞாபகம் வரல. உங்களுக்கு யாருக்காவது அந்த வசனம் தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை சம்பாதித்து வைக்கிறார்கள் அப்படின்னு ஒரு வசனம் வரும். அது வந்து பாராட்டப்படும், அது கடமைன்னு சொல்லப்படும். அப்போ இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நியாயமான தேவைகளை சம்பாதித்துக் கொள்வது ஞானத்தின் ஒரு அடையாளம். இப்போ ஒரு வீடு கட்டுறது, ஒரு நிலம் வாங்குவது, அல்லது ஆரோக்கியத்துக்கான பாதுகாப்பை உருவாக்குவது, இதெல்லாம் நம்ம கடவுள் மீது வைக்கிற நம்பிக்கை இல்லாமல் அப்படின்னு கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம அப்படி யோசிக்க வேண்டாம். கடவுள் அந்த ஞானத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாருன்னு வேணா யோசிக்கலாம், அதற்கான வசதிகளை எனக்கு கொடுத்திருக்கிறாருன்னு யோசிக்கலாம். இப்போ அதே ஒரு கர்த்தருடைய பிள்ளைய நம்ம கற்பனை பண்ணலாம். அவங்க கிட்ட ஒரு இன்சூரன்ஸ் போடுறதுக்கு காசு இருக்காது, வீடு கட்டிக்கிறதுக்கு காசு இருக்காது, நிலம் வாங்குறதுக்கு காசு இருக்காது. ஏதோ ஒரு சின்ன குடிசையில வாழ்ந்துகிட்டு இயேசுவை நம்பி ஜீவிச்சுட்டே இருக்கிறாங்க. அவங்கள கடவுள் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அவர்கள் தேவைகளை கடவுள் சந்திச்சு தான் இருக்கிறாரு. ஆனா அதனுடைய பொருள் அவர்கள் அப்படியே வாழ வேண்டும் என்பது அல்ல. இந்த விசுவாசத்தில் அவர்கள் வந்து இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு கடவுளுடைய பாதையில் நடக்கும் போது, ஏற்கனவே நீதிமொழிகளே சொல்லுது, இடது கையில் செல்வமும் கனமும் உண்டு, அதை கொடுக்க கடவுள் தயாராக இருக்கிறார். அப்ப செல்வம் உலக பிரகாரமானதான், ஆனால் அது நமக்கு தேவைப்படுது. செல்வம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாதுங்கிற காலநிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த பாதுகாப்புக்கான விஷயங்களை செய்து கொள்வது தவறல்ல. ஆபிரகாம் கூட கடவுளுடைய ஞானத்தின் வழியாக கிடைத்த செல்வங்களை அப்படியே பாதுகாத்து வச்சார். அதனாலதான் இன்னைக்கு அவங்க ஒரு தேசத்தை சொந்தமாக்கி கொண்டு இந்த உலகத்தை சொந்தமாக்க துடிக்கிறார்கள். எனவே இந்த நம்முடைய அடிப்படை தேவைகளுக்காக, பிள்ளைகளின் பாதுகாப்புக்காக, குடும்ப நலனுக்காக சில முடிவுகளை நாம் எடுப்பதில் எந்த தவறும் இல்லை. அது ஞானத்தின் ஒரு அங்கமாக நாம் பார்த்துக் கொள்ளலாம். தேங்க்யூ. வேற யாருக்கும் நீதிமொழிகள் 13:22ங்க. சரிங்க. தோத்துறங்க ஐயா, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ கிறிஸ்தவம் என்பது வந்து நம்ம யாரை ஏற்றுக்கொள்றோம்னா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இவங்க 3 பேரை ஏற்றுக்கொள்றதுதான் மெய்யான விசுவாசம் அப்படின்னு நம்ம பாக்குறோம் ஐயா. இப்ப என்னோட நண்பர் ஒருத்தர் கேட்டாங்க, இப்ப இஸ்ரேல் வந்து ஒரு கிறிஸ்துவ நாடு, கிறிஸ்தவர்கள் தான் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. நான் அவங்களுக்கு சொன்னேன், இஸ்ரேல் வந்து கிறிஸ்துவ நாடு அல்ல, அங்க யூதர்கள் தான் அதிகமான பேர் இருக்கிறாங்க. ஸோ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருந்தாங்கன்னா அவங்க இந்த அளவுக்கு எப்படியான யுத்தங்களையும் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அன்பின் வழியில தான் நடப்பாங்க, மேக்சிமம் அன்பின் வழியில தான் நடப்பாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா அவர்கள் இந்த இடத்துல பிதாவாகிய யாவே ஆகிய கடவுளை அவங்க ஏற்றுக்கொண்டுட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம அவங்க பண்றது எல்லாம் ஒரு பக்கம் தவறா இருந்தாலும், அது இப்ப நம்ம யார் மேல போடுறோம்னா பிதா மேல பிளேம் பண்ணி விட்டுறோம். கிறிஸ்துவ நம்ம அதுல இருந்து காப்பாத்தி விடுற மாதிரி, நாங்க கிறிஸ்தவர்கள் அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம அதுல இருந்து ஒதுங்கிடுறோம். ஆனா இந்த இடத்துல நம்ம பிதாவை வந்து கோட் பண்ணிடுறோம். பிதாவனால இவங்க அந்த இதுல நடக்கிறாங்க அப்படின்ட்டு.
இது சரியா, இது தவறுங்களா ஐயா? இஸ்ரவேலர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. இஸ்ரவேலிலிருந்து கிறிஸ்தவர்களாக விசுவாசத்துக்கு வந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரவேலர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. அது கரெக்டான பதில். யூதர்கள், அவர்கள் பின்பற்றுவது யூத சமயம். யூத சமயம் என்பது என்ன? ஏற்கனவே நீங்க சொன்னதுதான், பிதாவை மட்டும் கடவுளாக பார்ப்பது. குமாரனை ஏற்றுக்கொள்றதே இல்லை. குமாரனை ஒரு தீர்க்கதரிசியாக, இயேசுவை ஒரு தீர்க்கதரிசியா ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அதுல மாற்றம் இல்லை. அவர் ப்ராஃபெட், அந்த அளவில் மட்டும்தான் ஏற்றுக்கொள்கிறார்களே தவிர கடவுளாக ஏற்றுக்கொள்வது இல்லை. பிதாவாக மட்டுமே ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏன் பிதாவாக ஏற்றுக்கொள்கிறார்கள்? இயேசுவை ஏன் ஏற்றுக்கொள்ளுகிறன்னா, அங்கதான் மனுஷீகம் இருக்குது. அவங்களுக்கு அன்பு பிடிக்க மாட்டேங்குது, சத்ருவை சிநேகிக்க பிடிக்க மாட்டேங்குது. அதானே இயேசு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. பவுல் அப்படியே வருத்தப்படுவாரு. என் ஜனத்துக்காக நான் செத்து போனா கூட எனக்கு சந்தோஷமா இருக்கும் அவங்களை விசுவாசத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்குன்னு. இயேசு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாரு, நீங்க வந்துருங்க, இந்த வாழ்க்கைக்கு வந்துருங்க, நீங்க இருக்கிற வாழ்க்கை தப்பு. நல்ல சமாரியன் கதையே அதுதான். நீங்க சக மனுஷனை நேசிக்கவே மாட்டீங்க. நீங்க இந்த மனுஷனை நேசிக்கலன்னா கடவுளுடைய அன்பை நீங்கள் கடைசி வரைக்கும் பெற முடியாது. நீங்க கடவுளுடைய பிள்ளைகளா இருக்க முடியாது. நீங்கள் பிசாசின் பிள்ளைகளா தான் இருப்பீர்கள் அப்படிங்கிறத திரும்ப 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 இயேசு சொல்லிக்கிட்டே இருந்தார். இயேசு கவனிச்சு பாருங்க, இயேசு புறவினத்தார்கிட்ட போகவே இல்லை. அவரை தேடி வந்த புறவினத்தாருக்கு தான் அவர் சுவிசேஷம் சொன்னாரே தவிர அவரா புறவினத்தாரை அதிகமா தேடி போல. யூதர்களை தேடியே தான் போனாரு, இஸ்ரவேலர்களை தேடியே தான் போனார். ஏனென்றால் அவர்கள் மெய்யான கடவுளை அறிந்து கொள்ளவே இல்லை கடைசி வரைக்கும். அவங்க நினைக்கிற கடவுள் யாருன்னா, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுங்கிறவர் தான் அவங்க கடவுள். அவர் யூதர்களுக்காக எதையும் செய்வார். யூதர்களை மட்டும் காப்பாற்றி உலகம் மொத்தத்தையும் அழிச்சிருவார். அதுதான் அவங்களுடைய நம்பிக்கை. ஆனால் கிறிஸ்தவம் என்பது பிதாவில் நம்பிக்கை கொண்டு அந்த பிதாவே குமாரனாக வந்தார் என்பதில் விசுவாசம் வைப்பதுதான் கிறிஸ்தவம். அதனால்தான் கிறிஸ்துவை மையமாக கொண்டதால் இது கிறிஸ்தவம். இஸ்ரவேலர்களில் நிறைய கிறிஸ்தவர்களாயிருக்கிறாங்க, யூதர்களிலும் நிறைய கிறிஸ்தவர்களாயிருக்கிறாங்க. அவங்க அன்பையே பின்பற்றுகிறார்கள். அதுக்கு உதாரணம் தான் அந்த காசா வார் ரொம்ப சிவியரா இருந்த காலத்துல, பாலஸ்தீனாவோட யுத்தம் சிவியரா இருந்த காலகட்டத்துல இஸ்ரேல்ல இருந்த சர்ச்சஸ்ல கிறிஸ்துமஸே கொண்டாடப்படல. குடில்களை அந்த இடிந்த சுவர்களுக்கு நடுவுல வச்சாங்க. ஏன்னா இயேசு இப்போ இஸ்ரேல்ல பிறந்தா இப்படிதான் பிறப்பாரு, இதையெல்லாம் இயேசு விரும்புவாரா, இந்த ஜனங்களுக்காக, இடிக்கப்பட்ட ஜனங்களுக்காக தான் பிறப்பாரு அப்படின்லாம் அவங்க கிறிஸ்தவர்கள் அதை செஞ்சாங்க. ஏன்னா நம்ம சமாதானத்தை தேடலாம், அன்பை தேடலாம், சண்டைகளை தேட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. எனவே யூதர்கள் கடவுளை தான் நம்புகிறார்கள். இயேசுவை நம்பாததால் அவர்கள் எக்காலத்திலும் கிறிஸ்தவர்களாக மாறவும் முடியாது, கிறிஸ்துவின் அன்பை தரித்து கொள்ள முடியாது. வேற வழி இல்லை, அதை நம்ம ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஏன் இப்ப கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்றது பழைய ஏற்பாட்டின் காலத்துல இருக்கிற ஒரு ஒரு இது ஐயா. அதே மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க நான் பிதா என்ன எனக்கு போதிச்சாரோ, பிதா எனக்கு எதை சொன்னாரோ அதை தான் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் சொல்லுவாங்க. அப்ப பழைய ஏற்பாட்டின் காலத்துல பிதா கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படி இருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்துவின் மூலமா அவர் அன்பை தான் விரும்புறாரு, அன்பின் வழியை தான் அவர் விரும்புறாருன்றது மூலியமா நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நமக்கு அறிவிச்சிருக்கிறாரு. அப்போ பழைய கட்டளையாகிய கண்ணுக்கு கண் பல்ல நம்ம விட்டுட்டு அப்போ நம்ம அந்த புதிய கட்டளை தான் எடுக்கணும். அப்ப இவங்க இதே மாதிரி தொடர்ந்து செய்வதன் மூலமா பிதாவினோட வார்த்தைக்கு இவங்க மீறுறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? அவங்க கிட்ட கேட்டா அது உண்மைதான், நீங்க சொல்றது உண்மைதான். அவங்க மெய்யான பிதாவை இன்னும் புரிஞ்சுக்கல. இயேசு கிறிஸ்துவை அவங்க ஏற்றுக்கொள்ளாதனால இயேசுவை மையமா கொண்டு பிதாவை பார்க்க மாட்டாங்க. அவங்க நியாயப்பிரமாணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதை வச்சுதான் கடவுளை பார்ப்பாங்க. இயேசுவை வச்சு கடவுள் எப்படிப்பட்டவர்னு புரிஞ்சுக்க மாட்டாங்க. நியாயப்பிரமாணத்தை படிச்சு நியாயப்பிரமாணத்தின் வழியா கடவுளை புரிஞ்சுப்பாங்க. அது தப்புதான், அவங்கள மாற்ற முடியாது. அவங்கள கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க எங்க கடவுள் சொல்லி கொடுத்ததுதான் நாங்க செய்யறோம். ஏன்னா அவங்களுக்கு புதிய ஏற்பாடு இல்லையே, இயேசுவே இல்லையே. இயேசு ஒரு தீர்க்கதரிசி, பிறந்தார், செத்துட்டார், அவ்வளவுதான். அவர் உயிர் தெழுந்தார்ன்ற நம்பிக்கையே அங்க இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் பழைய ஏற்பாட்டு தான் முக்கியம், பழைய ஏற்பாட்டின் கடவுள் தான் முக்கியம். நியாயப்பிரமாண புத்தகங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிற சட்டங்கள் இருக்குதோ அந்த சட்டங்கள் தான் முக்கியம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அது நியாயம். அப்படின்னா இப்போ அவங்க தேவ சித்தத்தின், இப்போ அவங்க பிதாவினோட சித்தத்தின்படி கூட அவங்க நடக்கல, அப்படிதானுங்களா?
பிதாக்கு நம்முடைய ஏற்ற பார்வையில பிதா அவங்க பிதாவின் நம்முடைய பார்வையில் அவங்க பிதாவின் சித்தத்தின்படி நடக்கவில்லை. இன்னொரு ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்கு ஐயா. நம்ம பிகினிங்ல பார்த்தோம், அன்பே பெரிது. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரிது அப்படின்ற வசனம் இருக்கு ஐயா. இப்போ எல்லா ஊழியக்காரரும், அதாவது ஆசாரியர்கள் முதல் கொண்டு தேவனுடைய இயேசு கிறிஸ்துவோடைய அன்பை போதிக்கிறதுக்கு மட்டும்தான் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா எந்த ஒரு ஆசாரனையும் அந்த ஆசாரங்களுக்குள்ளாகவே ஒரு அன்பு இல்லாத நிமித்தமா அவங்களுக்குள்ள அடித்து கொள்கிறது, கோஷ்டி எடுப்போ பிரச்சனை, போட்டிகள் இருக்கிறது, நீ பெரியவனா நான் பெரியவனா, ஊழியத்துல இப்படியா இருக்கும்போது இவர்கள் எப்படி ஒரு ஒரு திருச்சபையை வழி நடத்துவாங்க? இவங்களுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருந்துகிட்டும் எப்படி மேடை ஏறி அன்பை போதிப்பாங்க ஐயா? இப்ப இவங்க அப்படியே அவர்கள் அன்பை போதிக்கிற நிமித்தமா இப்படி போதிக்கிறாங்கன்னா அதை எப்படி திருச்சபையினாலே விசுவாசிகள் ஏற்றுக்கொள்வாங்க? எப்படி இப்ப நம்ம சொல்றோம் யங்ஸ்டர்ஸ் வந்து சரியில்லாம இருக்கிறாங்க, திருச்சபையில சமாதானம் கிடையாது, எல்லாரும் அடிதடி பண்றாங்க. அதுக்கு முதல் அதுல ஒரு காரணம் ஆசாரண்ய நியமிக்கப்பட்டிருக்கிறவங்களும் தான் ஐயா. ஏன்னா அவங்களுக்குள்ளே அன்பு இல்லை. அவங்க எதை ஆண்டவர் சொன்னாரோ அதை மீறி நடந்துக்கிட்டு இன்னைக்கு திருச்சபையும் ஒரு தவறான வழிகள்ல அநேக போதகர்கள் நடத்தி வருகிறாங்க ஐயா. இதை பற்றி எனக்கு சொல்லணும். இத ஒரே கேள்வியில நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் கிறிஸ்தவம் எத்தனை மடங்கு வளர்ந்திருக்கிறது ரெக்கார்டடா இந்த 2000 வருஷத்துல, அல்லது மிஷனரிகள் வந்த இந்த 200-300 வருஷத்துக்குள்ள எவ்வளவு பெரிய வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது? மிஷனரிகள் இருந்த காலத்தில் இருந்த வளர்ச்சி அப்படியே இருக்குதா, இல்ல மிஷனரிகள் இந்தியா விட்டு போன பிறகு இங்க இருக்கிற ஊழியர்களால் பெரிய வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறதா? ரெக்கார்டிக்கலா நம்ம பார்த்தோமானால் அப்படி இல்லை. எந்த வளர்ச்சியும் பெருசா ஏற்படல, அப்படியேதான் இருக்குது. நம்ம கண்ணுக்கு முன்னால எத்தனை திருச்சபைகள் நம்ம சபைகள் இருந்துச்சோ அத்தனை சபைகள் தான் இருக்குது. அல்லது புதுசா ஒரு 2-3 உருவாயிருக்கலாம், ஒரு 10-20 கூட உருவாகி இருக்கலாம். ஆயிரக்கணக்கில் உருவாயிருக்குதா, லட்சக்கணக்கில் உருவாயிருக்குதான்னா இல்லை. ஏன் இல்லைன்னா நீங்க சொன்னதுதான் காரணம், அவ்வளவுதான். அத நம்ம 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 தெரியுது என்ன செய்யலாம், அதை எப்படி மாற்றலாம், எப்படி இந்த இந்த நிலையிலிருந்து மீட்டு கொண்டு வர்றது தெரியல. நம்ம முழங்கால்ல நிக்கிறதா, இல்ல அங்க மாற்றங்கள் ஏற்படுறதா? இதை இன்னும் ஆழமா பேசணுமானால் பெரிய சிக்கல்களையும் அது உருவாக்கும். இது எங்கிருந்து தொடங்குது அப்படிங்கிறது வரைக்கும் எனக்கு தெரியும். ஆனா சில நேரங்கள்ல சில விஷயங்களை வெளிப்படையாக பேசுறதுலயும் சிக்கல் இருக்குது. ஆனால் ஒண்ணு, முழங்கால்ல நிக்க வேண்டி இருக்குது. 2வது, ஊழியத்தை பற்றிய சிந்தனை இன்னும் அதிகமா தேவைப்படுது. ஊழியத்தை பற்றிய சிந்தனை, இன்னைக்கு ஊழியத்தை பற்றிய சிந்தனை ஊழியக்காரர்களுக்கு மட்டும்தான் சொந்தம்னு நினைக்கிறதே ஆபத்தானது. அன்னைக்கு மிஷினரிகள் எல்லாம் திருச்சபையார ஊழியக்காரர்களா தான் உருவாக்குனாங்க. லே ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், நான் பலமுறை சொல்லியிருக்கேன் அதை. திருச்சபையாரை திருப்பணியாளர்களாக கற்பிக்க வேண்டும், பக்குவப்படுத்த வேண்டும், பயிற்சிப்படுத்த வேண்டும். அதெல்லாம் இல்லாம இது ஏதோ ஒரு ஒரு நிறுவனமாக, சர்ச் பிகம் அன் இன்ஸ்டிடியூஷன். ஏன்னா எல்லாம் நிறுவனம் ஆயிடுச்சு, அங்கே அந்த பொறுப்புகளும் பதவிகளும் தான் மையம் ஆயிடுச்சு தவிர மினிஸ்ட்ரி செகண்டரியா மாறுது. மினிஸ்ட்ரியை பற்றிய கவலைகள் என்ன அப்படிங்கிறது குறைஞ்சி போச்சு. இது யதார்த்தமான நிலை. இந்த யதார்த்த நிலையை மாற்றுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு தெரியல. கடவுள் அதுக்கு வழி செய்யணும். அதுக்கான மாற்றங்களை பற்றி புரிஞ்சவங்களும் அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கணும். இறையலாளர்கள், என்னை போன்றவர்கள் அதுக்கான ஆழமான காரணங்கள் தெரிந்தவர்கள் அதை பத்தி ஏதாவது செய்யறதுக்கு முயற்சி செய்யணும். இப்போ இதுவே ஒரு காரணமா இருக்கையா? இது ஒரு காரணமா இருக்குமா ஐயா? ஏன்னா இப்ப திருச்சபைய இப்ப நம்ம எந்த திருச்சபையிலும் மேக்சிமம் பாத்தீங்கன்னா சமாதானம் கிடையாது. ஒருவருக்கு ஒரு அந்த அந்த அணிகள் இருக்கிறது, சண்டைகள் வருகிறது. இதற்கு ஆசாரணியோட அந்த அவங்களோட வாழ்க்கை முறையும் அவங்க செய்கிறதும் ஒரு காரணமா இருக்குதுங்களா ஐயா? இப்போ ஆசாரியர்கள் முன்மாதிரிகள், அதுல மாற்றம் இல்லை.
ஒரு ரெண்டு உதாரணங்களை நான் சொல்லிட்டு இதை சிம்பிளா முடிச்சிடுறேன். ஒரு காலகட்டத்தில் இருந்த விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்கன்னா, ஆசாரியனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கவே மாட்டாங்க. கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்றாரு, அந்த சத்தியம் எனக்கு என்ன சொல்லுச்சு, அவர் எப்படியோ கெட்டு போறாரு, எனக்கு என்ன, அவருடைய வார்த்தைகள் என்ன சொல்லுது, சத்தியம் என்ன சொல்லுது, அதுல மட்டும் கவனம் செலுத்திட்டு அவங்க விசுவாசத்தில் தங்களை பாதுகாத்துக் கொண்டு ஜபத்தில் தரித்திருந்தார்கள். ஆனா இந்த காலகட்டத்தில் அவருடைய முன்மாதிரியை சேர்த்து பார்க்கிற நிலைக்கு வந்துடுறாங்க. அதை உதாரணமா மாத்திக்கிற காலகட்டத்துக்கு வராங்க. அவரே அப்படி செய்யும் போது நாங்க ஏன் செய்யக்கூடாது, அவர் இப்படி பண்ணும்போது பேசும்போது நான் இப்படி பண்ணக்கூடாதா பேசக்கூடாதா அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வருகிறது. அது ரெண்டு இடத்துலயும் மாற்றம் தேவைப்படுது. நம்ம அப்போ முதல்ல ஆசாரியர்கள் தங்களை திருப்பணிக்கான சரியான பயிற்சிக்குள்ள கொண்டு வந்துதான் ஆகணும். எது சரி எது தவறுன்ற நிலைக்கும் கொண்டு வரணும். இப்போ இன்னைக்கு சர்ச் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா, ஆசாரியர்கள் கட்டுப்பாட்டுல இல்ல. நான் இந்திய சுவிசேஷ லூத்தரன் திருச்சபையை சொல்றேன், மற்ற சபைகளை பற்றி எனக்கு தெரியாது. இந்திய சுவிசேஷ லூத்தரன் திருச்சபையினுடைய நிர்வாகம் என்பது போதகர்களின் கட்டுப்பாட்டில் இல்லை. அதுதான் இன்றைய கடந்த 6 ஆண்டுகளுக்கான நிலை. அதுதான் இந்த அமைப்பு சட்டத்தினுடைய நிலை. எனவே போதகர்களை நம்ம குற்றச்சாட்டு வைக்கிறதும் அங்க எங்க தவறு இருக்குதோ அங்க நியாயமானது. இங்க நம்ம இன்னொரு நேரா சொல்லணும்னா, தவறு செய்யறாரு ஒருத்தர்னு தெரிஞ்சா அவரை தவறு செய்கிறீர்கள்னு எத்தனை பேர் சொல்லிட்டாங்க? எத்தனை பேர் சொல்லிட்டாங்க? ஏன் சொல்லல? அது தவறுன்னு சொல்றதுக்கான துணிச்சல் இல்லாம அமைதியாகவும் அதை ஏற்றுக்கொண்டு போறது யாருடைய தவறு? கையில பைபிள் இருக்குது, எது சரி எது தவறு எது ஞானம்னு வேதம் சொல்லி கொடுத்துருக்குது. அது தவறுன்னு ஏன் சொல்ல முடியல? அதே போல சபையார் தவறாக நடந்தால் அவங்க மீறி நடக்கும்போது அது தவறு அப்படின்னு சொல்ற சூழல்ல இருந்து இன்னைக்கு போதகர்கள் விலக்கப்பட்டிருக்காங்க. அவங்களால சொல்ல முடியாது. சொல்லக்கூடிய உரிமையை இந்த திருச்சபை தரல. அப்போ இது எல்லாம் ஒரு முரண்பாடான காலத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். இதுதான் கடைசி காலத்தினுடைய அறிகுறிகள். இது நடக்கதான் செய்யும். இது ஏற்கனவே எழுதப்பட்ட விதி. ஆனால் இதுல தற்காத்து கொள்றதுக்கான முயற்சிகளை இப்போ கடவுளுக்கு பயந்த ஆசாரியர்களும் திருச்சபையாரும் எடுக்கணும். அந்த முயற்சி தான் இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது. இந்த பேசுகிற காரியங்களை குறைஞ்சபட்சம் நம்ம கடைபிடிக்கிறதுக்கு, நான் கடைபிடிப்பதற்கு அல்லது இதை பற்றி யோசிக்கிற ஊழியக்காரர்கள் கடைபிடிப்பதற்கு முயற்சி செய்தால் குறைந்தபட்சம் அவங்க செய்யற பணித்தளங்கள்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அதே நேரத்தில் இந்த காலமும் சூழலும் எதிராக இருக்கிறது அப்படிங்கிறது 100% உண்மை. நல்ல ஊழியத்தை முன்னெடுப்பதற்கு இந்த காலம், இந்த சூழல், இந்த சட்டங்கள் இன்றைக்கு நல்ல ஆசாரியர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஓகே, நன்றி. சாட்சிகள் எதுவும் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். என்றால் நாம் ஜெபத்திற்கு கடந்து செல்லலாம். ஜெப குறிப்புகள் ஏதாவது இருக்கா? எனக்கு ஒரு சின்ன சாட்சி மட்டும். நான் பவித்ராக்காக ப்ரேயர் பண்ண சொல்லியிருந்தேன் குரூப்ல. ஆக்சுவலி நேத்தைக்கு கால் பண்ணி கேட்டேன். அவ இப்ப கொஞ்சம் வாக்கிங் ஸ்டிக் வச்சு நடக்க ஆரம்பிச்சிருக்கிறா. அவளுடைய வேலையெல்லாம் கொஞ்சம் அவளே பாத்துக்கிறா. ஸ்கூலுக்கு ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் போகலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறா. தொடர்ந்து அவளுக்கு நல்ல சுகம் பலம் கிடைக்கிறதுக்காக அவங்களும் ப்ரேயர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி ஹிந்து ஃபேமிலி. ஆனா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு விசுவாசம் வந்திருக்கு. கடவுளுடைய நாமத்துக்கே மகிமை. ஏன்னா ரொம்ப செட்டியார் ஃபேமிலி. அவங்கெல்லாம் ரொம்ப ஹிந்து அந்த ஹிந்துயிசத்துல பயங்கர இதா இருக்கிறவங்க. ஆனா கடவுளுடைய நாமத்தை அவங்க ஏத்தெடுக்கிறாங்க. அதுவே எனக்கு ஒரு பயங்கர சந்தோஷமான விஷயம். இன்னொன்னு அவளுடைய போன் இப்பதான் புதுசா அது ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஸ்கூல் போகும்போதும் அதுவும் எதுவும் ஆகாம இருக்கிறதுக்காகவும் அவளுக்கு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் நம்ம காட் கொடுக்கறதுக்காகவும் நீங்க உங்களுடைய தனிப்பட்ட பிரேயர்லயும் வைங்க. கண்டிப்பா. ஸ்தோத்திரம். ஜெப குறிப்புகள் ஏதாவது இருக்கா?
நாம் தொடர்ந்து இந்த அதிகமாக இருக்கும் வெப்பநிலைக்காக நாம் ஜெபித்துக் கொள்ளலாம். ஸோ அதனால மிருக ஜீவன்கள், அதே போல ரோட்ல படுத்திருக்கவங்க, அவங்களுக்கெல்லாம் அதிகமாக பாதிப்பு உண்டாகும். அதே போல தொடர்ந்து நம்ம பெதஸ்தா சீக்கிரமாக அது திறக்கப்படணும்னு நம்ம ஒவ்வொரு வாரமும் ஜெபிக்கிறோம். அதற்காகவும் நாம் ஜெபித்துக் கொள்ளலாம். அதே போல பர்சிக்யூஷன், இந்தியால நடக்கிற பர்சிக்யூஷனுக்காகவும் கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காகவும் நம்ம ஜெபித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து நம்மளோட தமிழ்நாட்டினுடைய லீடர்ஷிப்காகவும் நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளலாம். சார்ல்ஸ் ஒருத்தர் இருக்கீங்க, நீங்க ப்ரே பண்றீங்களா பிரதர்? பிரதர் சார்ல்ஸ் சொல்லுங்க சிஸ்டர். ப்ரே பண்றீங்களா பிரதர்? ப்ரேயர் ரிக்வெஸ்ட் சொல்லிருக்கீங்களா? அதான் பிரதர், பவித்ரான்ற ஒரு குழந்தைக்காக நம்ம தொடர்ந்து ஜெபித்துக் கொள்றோம். அவங்களுக்கு திடீர்னு போன்ல ஒரு இஷ்யூ வந்துருச்சு. பட் இப்போ நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணோம். இப்போ அவங்க நல்லா ஆயிட்டாங்க. இன்னும் கூட வாக்கிங் ஸ்டிக் வச்சு நடக்க ஆரம்பிச்சுட்டு ஆகஸ்ட்ல ஸ்கூல் ஜாயின் பண்ணணும்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதற்காக கர்த்தருக்கு நன்றி. முழுமையாக சுகம் பெற வேண்டும். அதே போல இந்த வெப்பநிலைக்காக நம்ம ஜெபித்துக் கொள்ளலாம். பர்சிக்யூஷன் ஃபேஸ் பண்ற கிறிஸ்டியன்ஸ்க்காக, இந்தியன் கிறிஸ்டியன்ஸ்க்காக நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். அதே மாதிரி பெதஸ்தா சீக்கிரமா ரீஓபன் ஆகணும். அதே போல மிஷனரிஸால கொடுக்கப்பட்டு உபயோகமற்று கிடைக்கின்ற எல்லா இடங்களுமே ப்ராப்பரா ஊழியத்துக்காகவும் நற்காரியங்களுக்காகவும் உபயோகிக்கப்பட வேண்டும். நம்ம ஜெபிச்சுக்கலாம். சரிங்க சிஸ்டர், கண்டிப்பா ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனே, ஸ்தோத்திரம் பாதோ ஒரு கூட்ட மக்களாகப்பா நேரத்தை மண்ணிலே நாங்கள் பிரயோஜனமாக ஞானத்திலே வழி நடத்தின போதகர்களாக நமக்கு நன்றி செலுத்தும் தகப்பனே. இதோ மொட்டமாக இந்த கேட்ட சத்திய வார்த்தைகளை எங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு சாமி, அதை நாங்கள் கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து பலப்படுத்துங்க எங்களை. இந்த பவித்ரா என்ற அந்த சகோதரிக்காக செபிக்கிறோம். எடுத்துக்கொண்டுகின்ற மருந்து மாத்திரை வழியாகப்பா ஒரு பூரண சுகத்தை எங்கள் கட்டளையிட வேண்டுமா கூட இந்த வழியில நாங்கள் வேண்டிய சாமி. சிஸ்டர் சொன்ன எல்லா காரியத்துக்காகவும் சாமி, எல்லா மக்களையும் தொடர வேண்டுமா கூட இந்த வழியை செல்கிறேன் சாமி. நாங்கள் மண்ணிலே வேண்டி நிற்கிறோம் சாமி. பூர எல்லா மருத்துவ மாத்திரை வழியாக எல்லாருக்கும் சாமி அந்த கேட்ட குழந்தைக்கு ஒரு பூரண சுகத்தை கட்டளையிட வேண்டுமா கூட இந்த வழியில் நாங்கள் செல்கிறோம் தோப்புனே. வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் இந்த நாள் கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாதவர்களும் கூட என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து பலப்படுத்துங்க. எல்லா துதிக்கான மகிமை ஒருவருக்கே மீட்பர் இயேசு கிறிஸ்து வழியாய் செபிக்கிறோம் ஜீவன் தகப்பனே. ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, கடவுளின் அன்பு, தூய ஆவின் ஐக்கியம், வழிநடத்துதல், அளவில்லாத ஆசீர்வாதம் இன்றைய வேதாவில் பங்கெடுத்த நம் அனைவரோடும், நம் ஒவ்வொருவர் குடும்பங்களோடும், நாம் கேட்ட இறை வார்த்தைகளோடு, நம்முடைய ஜெப குறிப்புகளோடும், சாட்சிகளோடும் தங்கி தருத்திருந்து தொடர்ந்து ஆசீர்வதித்து நன்மைகளினால் முடிசூட்டி காப்பாராக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமேன். அன்பானவர்களே, அனைவருக்கும் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரங்க ஐயா. ஸ்தோத்திரங்க ஐயா. ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் சார்.